நேத்து மதியானம் அண்ணி சொன்னதுக்கு இன்னைக்கு காலையில வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாம இருக்க. இது அண்ணிக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட் தெரியுமா? தேவி அக்கா, நேத்து நைட்டே என்கிட்ட சொன்னீங்களே, அது அத்தை கிட்ட இன்னும் சொல்லலையா? அது அத்தை, தேவி அக்கா அவங்க வீட்டுக்கு நேத்து நைட்டு போன் பண்ணாங்க. இவங்களோட அப்பா அம்மா ராமேஸ்வரத்துக்கு ஆன்மீக டூர் போயிருக்காங்க. வர ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அக்கா சொல்லுங்க. ஆமா. ஏன் சுபத்ரா அண்ணி, ராமேஸ்வரத்துல டவரே இல்லையா? அந்த ஊர்ல யாரும் போனே யூஸ் பண்றது இல்லையா? அதானே, நீங்க சரியான நண்டு புடி போட்டீங்க. சொல்லுங்கக்கா. அத்தை, டூர் போன இடத்துல அவங்க மொபைல் போனை தொலைச்சிட்டாங்களாம். பாவம் வயசானவங்க வேற யார் போனையும் வாங்கி ஊர்ல இருக்க பாட்டிக்கு தகவல் சொல்லிருக்காங்க. இனிமே அவங்க ஊருக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் காண்டாக்ட் பண்ண முடியுமா அத்தை? ஆமா, பாட்டி சொன்னாங்க. சரி சரி, எவ்வளவு சீக்கிரம் சொல்லுவியோ அவ்வளவு நல்லது. அபி, இவ உண்மை சொல்றாளா இல்லையா? எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா. இவ ரியாக்ஷனே சரியில்லை. இவளோட அப்பா அம்மா எப்போ ஊருக்கு வராங்கன்னு கரெக்டா எனக்கு சொல்லு. நானே அவங்க கிட்ட நேர்ல பேசி சென்னைக்கு வர வைக்கிறேன். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். தேவி, நிஜமாவே உன் அப்பா அம்மா ஆன்மீக டூர் தான் போயிருக்காங்களா? நிஜமாவே அவங்க போன் தொலைஞ்சு போச்சா? அவங்கள கான்டாக்டே பண்ண முடியாதா? அதான் நான் சொல்றேனே அபிமாமா. சத்யா, நான் என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு மீடியேட்டர்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவி, நம்ம இங்க பேச வேண்டாம், ரூமுக்கு போய் பேசிக்கலாம். இங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. தேவி, வா.